ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள்: நாட்டில் வளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் செயல்படுகிறவர்களை மட்டுமே மக்கள் தேர்தலில் தேர்ந்தெடுப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலக அளவில் கோவிட்-19 தொற்றை கட்டுப்படுத்த உலக சுகாதார அமைப்பு முக்கிய பங்காற்றியிருப்பதாக பிரதமர் கூறியுள்ளார். 17வது ஆசியான் இந்தியா உச்சிமாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் வியட்நாம் பிரதமர் குயன் சுவாங் ஃபுக்கும் கூட்டாக இன்று தொடங்கி வைக்கின்றனர். நாட்டில் அமோனியம் பாஸ்பேட் சல்பேட் உரங்களின் விலையை இந்திய விவசாயிகள் உர கூட்டுறவு நிறுவனம் குறைத்துள்ளது. வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் ஹிமாலய மலை மாநிலங்களில் உற்பத்தி செய்யப்படும் காய்கனிகளை நாட்டின் எந்த பகுதிக்கும் விமானம் மூலம் எடுத்துச் செல்வதற்கு 50% தள்ளுபடி அளிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் வளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் செயல்படுகிறவர்களை மட்டுமே மக்கள் தேர்தலில் தேர்ந்தெடுப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் பிஜேபி கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற வெற்றி விழா கொண்டாட்டத்தின்போது பேசிய அவர், வளர்ச்சி என்பதையே மக்கள் விரும்புவதாகவும் அத்தகைய கட்சிகளுக்கு மட்டுமே மக்கள் வாக்களிப்பார்கள் என்று அவர் திட்டவட்டமாக கூறினார். எந்தவொரு தேசிய கட்சியிலும் இல்லாத அளவுக்கு ஏழை மக்களுக்கும் ஷெட்யூல்டு வகுப்பினருக்கும் பிஜேபியில் பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்தியாவில் கோவிட் தொற்று ஏற்பட்டதில் பொது முடக்கம் அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து தற்போது வரையில் மக்கள் அளித்த ஒத்துழைப்புக்கு நன்றி தெரிவித்தார். தொற்றை கட்டுப்படுத்துவதில் அரசு எடுத்த நடவடிக்கையால் வெற்றி கிடைத்ததாக பிரதமர் சுட்டிக்காட்டினார். பிஜேபி ஆட்சி நடத்தும் மாநிலங்களில் நல்லாட்சி நடப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். வாரிசு அரசியல் இந்த நாட்டில் ஈடுபடாது என்ற கருத்தை இந்த காலத்து இளைஞர்கள் உணர்வதாகவும் ஜனநாயகத்திற்கு இது மாபெரும் அச்சுறுத்தல் ஏற்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள கட்சிகளின் தொண்டர்களும் இந்த வெற்றிக்கு பங்காற்றியிருப்பதாகவும் அவர்களுக்கு தமது நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டார். பீகார் மக்கள் பிஜேபிக்கு வாக்களித்திருப்பது நம்பிக்கை வெளிப்படுத்தியிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். இந்த விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா, பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட பல முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டனர். உலக அளவில் கோவிட்-19 தொற்றை கட்டுப்படுத்த உலக சுகாதார அமைப்பு முக்கிய பங்காற்றியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு டெட்ரோஸ் அதனோமுடன் அவர் நேற்று பேசினார். கோவிட் தொற்று மட்டுமல்லாமல் வேறு நோய்கள் தொடர்பான ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்திய சுகாதார அதிகாரிகளுடன் உலக சுகாதார அமைப்பு அதிகாரிகளும் ஒருங்கிணைந்த முறையில் செயல்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். நவீன கால மருத்துவத்தையும் பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் இணைத்து ஆய்வுகளை மேற்கொண்டு நோய் தொற்றுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் என்றார். வரும் 13ஆம் தேதி ஆயுர்வேத தினமாக கடைபிடிக்கப்படுவதற்கு எடுத்த முயற்சிகளுக்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். பஹ்ரைன் நாட்டு பிரதமர் இளவரசருமான கலிஃபா பின் சல்மான் அல் கலிஃபா மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். 1971ஆம் ஆண்டு பஹ்ரைன் சுதந்திரம் அடைந்ததிலிருந்து நீண்ட காலமாக அவர் பிரதமராக பதவி வகித்தார். உடல்நலக்குறைவு காரணமாக அவர் அமெரிக்காவில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். அவர் பஹ்ரைன் நாட்டின் மன்னர் ஹமாத் பின் இசா அல் கலிஃபாவின் உறவினர். பிரதமர் கலிஃபாவின் மறைவுக்கு ஒருவார காலம் துக்கம் அனுசரிக்கப்படும் என்றும் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் என்றும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நாளை முதல் 3 நாட்களுக்கு அனைத்து அரசு அலுவலகங்களும் துறைகளும் மூடப்பட்டிருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 17வது ஆசியான் இந்தியா உச்சிமாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் வியட்நாம் பிரதமர் குயன் சுவான் ஃபுக்கும் கூட்டாக இன்று தொடங்கி வைக்கின்றனர். ஆசியான் அமைப்பில் உள்ள 10 நாடுகள் இந்த மாநாட்டில் பங்கேற்கின்றனர். உள்கட்டமைப்பு, வர்த்தகம், கல்வித்திறன் மேம்பாடு போன்றவற்றில் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படும். 2021 முதல் 2025 வரையில் ஆசியான் இந்தியா திட்ட செயல்பாடுகள் குறித்தும் ஆலோசனைகள் இடம்பெறும். கோவிட் தொற்றுக்கு பிந்தைய காலத்தில் பொருளாதார மீட்பு நடவடிக்கைகள் குறித்தும் மண்டல அளவிலான மற்றும் உலக அளவிலும் உள்ள சூழல் குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்படும். இந்தியாவின் கிழக்கு நோக்கிய பார்வை என்ற கொள்கையின் அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். உற்பத்தி அடிப்படையிலான ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் 10 உற்பத்தி துறைகள் இணைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுயசார்பு இந்தியாவை உருவாக்குவதற்கு இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கப்படும் என்றும் எளிமையாக வர்த்தகம் தொடங்குவதற்கான சூழல் கிடைத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19 எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம்.
கோவிட் தொடர்பான சூழல் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் 7 மாநில முதலமைச்சர்கள் மற்றும் சுகாதார அமைச்சர்களுடன் நேற்று ஆலோசனை நடத்தினார். மாநிலங்களில் கூடுதல் பரிசோதனைகள் நடத்தப்பட வேண்டும் என்று திரு ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா அரசு கவனம் செலுத்தி வந்தாலும் நோய் தொற்று பரவலாகி வருவதாகவும் உயிரிழப்போரின் எண்ணிக்கை அதிகபட்சமாக 2.6% உள்ளதாக அவர் கூறினார். மணிப்பூர், கோவா, மிசோராம், திரிபுரா, மேகாலயா மாநிலங்களிலும் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். 45 முதல் 60 வரையிலான மக்கள் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழப்பதாக தெரிவித்தார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா குஜராத் மாநிலம் கட்ச் மாவட்டத்தில் சராத் விஸ்தார் விழாவை இன்று தொடங்கி வைக்கிறார். எல்லைப்பகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நடைபெறும் இந்த விழாவில் 1500க்கும் மேற்பட்ட பஞ்சாயத்து தலைவர்களும் கட்ச் எல்லைப் பகுதியில் வாழும் 158 கிராம பஞ்சாயத்து உறுப்பினர்களும் கலந்து கொள்வார்கள். மத்திய அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர், குஜராத் மாநில முதலமைச்சர் திரு விஜய் ரூபானி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். சுகாதாரம், கல்வி மற்றும் சாலை உள்கட்டமைப்பு வசதிகளை எல்லையோர பகுதிகளிலும் தொலைதூர பகுதிகளிலும் வாழ்க்கைத் தரம் உயர்வதற்கு இந்த விழா நடைபெறுகிறது. தமிழகத்தில் பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தொழிலாளர்களுக்காக தனிநல வாரியம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் கோவிட்-19 நோய் தடுப்பு பணிகள் குறித்து நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். சிவகாசியில் பட்டாசு உற்பத்தி தடையில்லாமல் நடைபெற வேண்டும் என்பதுதான் தமிழக அரசின் எண்ணம் என்றும் அதற்காக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் முதலமைச்சர் கூறினார். பட்டாசு தொழில் இந்த தொழில் நெருக்கடி ஏற்படுகிற பொழுது மாண்பு அமைச்சர்களும் மாண்பு சட்டப்பேரவர்களும் இங்கு இருக்கின்ற பட்டாசு தொழிலாளர்களும் எங்களை சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள். நீங்கள் நீதிமன்றத்தில் இதை வாதாடும் என்று சொன்னார்கள். அரசாங்கமே அவர்களுக்கு நாங்கள் தனியா வழக்கை வைத்து வாதாடணும். ஏன்னா இன்னைக்கு பட்டாசு தொழில் பிரதான தொழிலாக விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிறது. தீப்பெட்டி தொழில் பிரதானமாக இருக்கிறது. தொழில் பாதிக்கக்கூடாது என்பதற்காக நாங்கள் நீதிமன்றத்தில் அரசின் சார்பாக வாதாடணும். அரசு எடுத்த நடவடிக்கையால் தமிழகத்தில் கோவிட்-19 தொற்றால் குணமடைந்தோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் புதிதாக 11 அரசு மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளதால் கூடுதலாக 1650 மாணவர்கள் இந்த ஆண்டு முதல் மருத்துவக் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய சூழ்நிலையை மாநில அரசு உருவாக்கி தந்துள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த 4 ஆண்டுகளில் 6 அரசு சட்டக்கல்லூரிகள் அறிவிக்கப்பட்டு அதில் 5 கல்லூரிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டில் அமோனியம் பாஸ்பேட் சல்பேட் உரங்களின் விலையை இந்திய விவசாயிகள் உர கூட்டுறவு நிறுவனம் குறைத்துள்ளது. நாடு முழுவதும் இது நடைமுறைக்கு வந்துள்ளது. சல்பர் டன் ஒன்றுக்கு 1000 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. எண்ணெய் வித்துக்கள் தயாரிப்புக்கு சல்பர் அதிகம் உதவும் என்பதால் இப்கோ இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டிற்குள் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவதற்கு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் ஹிமாலய மலை மாநிலங்களில் உற்பத்தி செய்யப்படும் காய்கனிகளை நாட்டின் எந்த பகுதிக்கும் விமானம் மூலம் எடுத்து செல்வதற்கு 50% தள்ளுபடி அளிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், அசாம், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, சிக்கிம் மற்றும் திரிபுரா ஆகிய வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் ஹிமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், ஜம்மு காஷ்மீர், லடாக் மாநிலங்களில் உற்பத்தி செய்யப்படும் உணவுப் பொருட்களுக்கும் இது பொருந்தும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இத்தகைய சலுகை அக்டோபர் 12ஆம் தேதி முதல் ரயில்களில் வழங்கப்பட்டு வருகிறது. சேலஞ்சர் கேரி டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இன்று நடைபெறும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பிரஜ்னேஷ் குணேஸ்வரன் அமெரிக்க வீரர் ஜாக் சோக்கை எதிர்கொள்கிறார். நேற்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் இந்திய வீரர் ராம்குமார் ராமநாதன் ரஷ்ய வீரரிடம் தோல்வியடைந்தார். சர்வதேச குதிரை ஏற்ற போட்டி இன்று தில்லியில் தொடங்குகிறது. இப்போட்டி 15ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் வளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் செயல்படுகிறவர்களை மட்டுமே மக்கள் தேர்தலில் தேர்ந்தெடுப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலக அளவில் கோவிட்-19 தொற்றை கட்டுப்படுத்த உலக சுகாதார அமைப்பு முக்கிய பங்காற்றியிருப்பதாக பிரதமர் கூறியுள்ளார். 17வது ஆசியான் இந்திய உச்சி மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் வியட்நாம் பிரதமர் குயன் ஸ்வாங்வும் கூட்டாக இன்று தொடங்கி வைக்கின்றனர். நாட்டில் அமோனியம் பாஸ்பேட் சல்பேட் உரங்களின் விலையை இந்திய விவசாயிகள் உர கூட்டுறவு நிறுவனம் குறைத்துள்ளது. வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் ஹிமாலய மலை மாநிலங்களில் உற்பத்தி செய்யப்படும் காய்கனிகளை நாட்டின் எந்த பகுதிக்கும் விமானம் மூலம் எடுத்து செல்வதற்கு 50% தள்ளுபடி அளிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.